श्रीमद् देवी भागवतम 12 अध्यायम 12வது அத்தியாயம் ஆதிபராசக்தி. அந்த தேவியை அவசியம் ஆராதிக்கணும் அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொன்னதையாக்கும் நம்ம 11வது அத்தியாயத்தோட கடைசியில நம்ம பார்த்தோம். இப்போ அந்த அம்பாளை எப்படி ஆராதிக்கணும், அம்பாளுக்கு எப்படி யஜ்ஞம் பண்ணணும் இப்படின்னு எல்லாம் ஜனமேஜய மகாராஜா கேட்கிறார். வியாசர் அதுக்கான ரிப்ளை சொல்றார் அப்படிங்கிறதாக்கும் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. ஜனமேஜய மகாராஜா வியாசர் கிட்ட கேட்கிறார். அதனால இங்க ராஜோவாஜா 1வது ஸ்லோகம். வதயஜ்ஞவிதிம் சம்யக் தேவ்யாஸ்தஸ்யா சமந்ததா ஸ்ருத்வா கரோம்யஹம் ஸ்வாமின் யதா சக்தி ஹ்யதந்த்ரிதா. வத யஜ்ஞவிதிம் சம்யக் தேவ்யாஹ தஸ்யா சமந்ததஹ ஸ்ருத்வா கரோமி அஹம் ஸ்வாமின் யதா சக்திஹி அதந்த்ரிதஹ. யதா சக்தி ஹி அதந்த்ரிதஹ. பிரபுவாயிருக்கிற வியாசரே, நீங்கள் ஐஸ்வர்யம், ஸ்ரீ, ஞானம், வைராக்கியம், வீரியம் இப்படி இருக்கிற 6 பகங்கள் இருக்கிற பகவதியாயிருக்கிற ஜெகதம்பிகையோடு யஜ்ஞத்துல அனுஷ்டிக்க வேண்டின சூட்டபிளாயிருக்கிற உச்சிதமாயிருக்கிற விதிய சம்பந்திச்சு தயவு பண்ணி சொல்லி தருங்க. அதை கேட்டுட்டு எனக்கு யதாசக்தி ஸ்ரத்தையோடு கூடிட்டு அந்த தேவியோடு யஜ்ஞத்தை செய்யலாமே. ஸ்லோகம் 2. பூஜா விதிம் ச மந்த்ராம்ச்ச ஹோமத்ரவ்யமசம்சயம் பிராமணா கதி சங்க்யாஸ்ச தட்சிணாஸ்ச ததா புனா. பூஜா விதிம் ச மந்த்ரான் ச ஹோமத்ரவ்யம் அசம்சயம் பிராமணாः கதி சங்க்யாः ச தட்சிணாः ச ததா புனः. பூஜா விதிகள், மந்திரங்கள், ஹோம திரவியங்கள் எல்லாத்தையும் சொல்லி தருங்கோ. எത്ര பிராமணா வேணும், என்ன தட்சிணையாக்கும் கொடுக்கணும் எல்லாத்தையும் சொல்லி தருங்கோ டீட்டெயில் ஆயிட்டு. அதுக்கு வியாசர் சொல்றார் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து. அதாக்கும் வியாச உவாஜா அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. ஸ்லோகம் 3. ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி தேவ்யா யஜ்ஞம் விதானதா த்ரிவிதம் து சதா ஞேயம் விதிதிருஷ்டேன கர்மணா. ஸ்ருணு ராஜன் பிரவக்ஷ்யாமி தேவ்யா யஜ்ஞம் விதானதா த்ரிவிதம் து சதா ஞேயம் விதிதிருஷ்டேன கர்மணா. ஜனமேஜய ராஜாவே, நான் சொல்லித்தரேன் கேளுங்கோ. தேவியோடு யஜ்ஞத்தை சம்பந்திச்ச எல்லா விதமான விதிமுறைகளையும் நான் டீட்டெயிலா சொல்லித்தரேன். அனுஷ்டான விதி அனுசரிச்சு இந்த யஜ்ஞத்தை 3 விதத்துல இந்த யஜ்ஞம் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸ்லோகம் 4. சாத்விகம் ராஜசம் சைவ தாமசம் ச ததா பரம் முனீனாம் சாத்விகம் ப்ரோக்தம் நிருபாணாம் ராஜசம் ஸ்மிருதம். சாத்விகம் ராஜசம் ச ஏவ தாமசம் ச ததா அபரம் முனீனாம் சாத்விகம் ப்ரோக்தம் நிருபாணாம் ராஜசம் ஸ்மிருதம். சாத்விகம், ராஜசம், தாமசம் இப்படின்னு 3 டைப்ல இந்த யஜ்ஞம் இருக்கு. முனிகள் எல்லாம் செய்யற யஜ்ஞம் சாத்விகமான யஜ்ஞம், ராஜாக்கள் எல்லாம் செய்யற யஜ்ஞம் ராஜச யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்படுறது.
ശ്ലോകം 5. താമസം രാക്ഷസാനാം വൈ ജ്ഞാനിനാം തു ഗുണോത്സിതം വിമുക്താനാം ജ്ഞാനമയം വിസ്തരാത് പ്രബ്രവീമിതേ. താമസം രാക്ഷസാനാം വൈ ജ്ഞാനിനാം തു ഗുണഃ ഉത്സിതം ഗുണോത്സിതം വിമുക്താനാം ജ്ഞാനമയം വിസ്തരാത് പ്രബ്രവീമി തേ. രാക്ഷസர்களோട് താമസയജ്ഞം ജ്ഞാനികളോട് എന്തവിധமான ഗുണങ്ങളും ഇല്ലാത്തതാക്കും. അതേമാതിരി വിമുക്തர்களோട് யோகிகளோடு ஞானமயமாக்கும். ஓரோன்னும் விஸ்தரிச்சு நான் உங்ககிட்ட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். ஸ்லோகம் 6. தேசகாலஸ்ததா திரவ்யம் மந்திராம்ச்ச பிராமணாஸ்ததா ஸ்ரத்தாஜ சாத்விகி யத்ர தம் யஜ்ஞம் சாத்விகம் விதோ. தேசः காலः ததா திரவ்யம் மந்திரான் च ब्राह्मणाः तदा श्रद्धा च सात्विकी यत्र तं यज्ञं सात्विकं विदुः. தேசம் காலம் திரவியம் மந்திரம் பிராமணர்கள் சாத்விக ஸ்ரத்தை இதெல்லாம் சேர்ந்தானா அது சாத்விக யஜ்ஞமாக மாறுறது. அதானது காசி தொடங்கின தேசங்களில வச்சும் உத்தராயணம் தொடங்கின சமயங்களிலையும் நடத்தினானா அது சாத்விகமான யஜ்ஞம். அதே மாதிரி நியாயமாயிட்டு ஆர்ஜிச்ச நியாயமாயிட்டு சம்பாதிச்ச பொருள்களால நடத்துறதும் வைதிக மந்திரம் உச்சரிச்சுண்டு செய்யறதும் வேதஜர்களான பிராமணர்கள் சம்பந்திக்கதுமான அந்த யஜ்ஞம் சாத்விகம். அது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான புத்தியோடு கூடி செய்யற அந்த யஜ்ஞமாக்கும் அந்த சாத்விக யஜ்ஞம். ஸ்லோகம் 7. द्रव्य शुद्धि क्रिया शुद्धि मंत्र शुद्धिश्च भूमिपा भवेद्यदि तदा पूर्णं फलं भवति नान्यदा. द्रव्य शुद्धिः क्रिया शुद्धिः मंत्र शुद्धिः च भूमिपा भवेद् आदि तदा पूर्णं फलं भवति न अन्यदा. ராஜாவே ஜனமேஜய மகாராஜாவே பொருள்களோடு சுத்தியும் அதே மாதிரி செய்யற கர்மத்தோடு சுத்தியும் சொல்லற மந்திரத்தோடு சுத்தியும் சேர்ந்து வந்தானா பூர்ணமான பலம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸ்லோகம் 8. அந்நியாயோ வார்ஜிதேனைவ கர்த்தவ்யம் சுகிருதம் கிருதம் ந கீர்த்திரிஹ லோகேஜ பரலோகே ந தத்ஃபலம். अन्यायः उपार्जित येन एव कर्तव्यं सुकृतं कृतं न कीर्तिः इह लोके च परलोके न तत्फलम्. அநியாயமாயிட்டு சம்பாதிச்ச பொருள்களால ஏது புண்ணியகர்மம் செஞ்சானாலும் அது இந்த உலகத்துல கீர்த்தி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. பரலோகத்திலையும் அதுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்க போறதில்லை. ஸ்லோகம் 9. தஸ்மான்யாயார்ஜிதேனைவ கர்த்தவ்யம் சுகிருதம் சதா யசசே பரலோகாய பவத்யேவ சுகாய ஜ. தஸ்மாத் நியாய ஆர்ஜித ஏன ஏவ கர்த்தவ்யம் சுகிருதம் சதா யசசே பரலோகாய பவதி ஏவ சுகாய ஜ. அதனால இந்த உலகத்துல யசஸும் பரலோகத்துல சுகமும் உண்டாகிறதுக்காயிட்டு நியாயமான மார்க்கத்துல சம்பாதிச்ச தனத்தால வேணாம் எப்பவுமே புண்ணிய கர்மம் செய்யறதுக்கு.